ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலிருந்து தேவன் அவருடைய இரட்சிப்பின் காரியங்களை எப்படி வரிசைப்படுத்தி காட்டுகிறார். ஆங்கிலத்தில் காட்ஸ் பியூட்டிஃபுல் ஆர்டர். தேவன் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தினுடைய ஒவ்வொரு அதிகாரங்களிலேயும் ரட்சிப்பினுடைய பல படிகளை பார்க்கலாம். அது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல ரட்சிப்பினுடைய அந்த சில படிகள், ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பின் நிலைகள் என்ன, ரட்சிப்பினால் உண்டாகிற மேன்மை என்ன, இன்றைக்கு பல வசனங்களை சொல்லலாம். ஆனால் 1 கொரிந்தியரிலிருந்து சில வசனங்களை கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். என்னோடு அதாவது முதலாவது 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனம். அந்த வசனம் சொல்கிறது சுவிசேஷம். கவனியுங்கள். அப்போ ரட்சிப்புக்கு முதல் காரியம் அந்த தத்துவங்கள் அல்ல. ஒரு மனிதன் மனம் திரும்புவதற்கு அடிப்படை சித்தாந்தங்களோ கட்டுக்கதைகளோ காவியங்கள் அல்ல. என்ன நினைக்கிறார்கள்னா, ரட்சிப்பை அநேக ஊழியர்கள் கூட சுவிசேஷத்திற்குள்ளதான் ரட்சிப்பு, இதை அநேகர் அதை தவறி போகிறார்கள். சாட்சி நல்லது, ஆனால் சுவிசேஷத்துக்குள்ளத்தான் ரட்சிப்பு இருக்கிறது. எனவேதான் பவுல் இந்த வார்த்தை சொல்லுகிறார், அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இங்க நான் சொல்ல வருகிற முதல் குறிப்பு என்னவென்றால், ஒரு மனிதனை மாற்றுவது சுவிசேஷம். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, இந்த சுவிசேஷத்திற்குள்ளதான் மனம் திரும்புதல், மீட்பு, பாவ மன்னிப்பு, நித்திய வாழ்க்கை எல்லாமே சுவிசேஷத்துக்குள்ளதான். எனவேதான் 4 சுவிசேஷங்களையும் அடிக்கடி ஆவியான பயன்படுத்துகிற வார்த்தை மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அப்படியானால் அந்த வார்த்தை 2 முறை வருகிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்திருந்தும், அடுத்த வார்த்தை பிரசங்கியாதிருந்தால். இன்றைக்கு அநேகருக்கு அன்பானவர்களே, பாடல் இருக்கிற அந்த பிரபலம் சுவிசேஷத்தில் இல்லை. ஒன்றை சொல்ல நம்புகிறேன், இந்த எல்லாம் ஓய்ந்து போகும். வரங்கள், வல்லமை, அற்புதங்கள் எல்லாம் ஓய்ந்து போகும். ஆனால் ஓய்ந்து போகாத ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, சுவிசேஷம். இட் நெவர் ஃபெயில். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. அடிக்கடி இந்த வார்த்தை பவுலுடைய தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. என்றால் சுவிசேஷத்துக்குள்தான் மனிதனுடைய மாற்றங்கள் இருக்கிறது. சுவிசேஷம் இல்லாமல் மாற்றம் இல்லை. எனவேதான் அன்பு ஊழியர்களே, இன்னைக்கு திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய சொந்த கருத்துக்கள். இன்னைக்கு பலர் பல காரியங்கள் எடுத்து பேசுகிறார்கள். இதிகாசங்கள், புராணங்கள், மற்ற சமயங்கள் நல்லதுதான். ஆனால் சுவிசேஷத்திற்குள்ளே தான் மனிதனுக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாய் என்னை பின்பற்றி கேளுங்கள். நம்பர் 1 காட்ஸ் ஆர்டர். நம்பர் 1 முதலாவது காட்ஸ் ஆர்டர் என்னவென்றால் சுவிசேஷம். இரண்டாவது, தேவனுடைய அடுத்த கட்டம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவை அடுத்த கட்டம் 1 கொரிந்தியர் 10:2 இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஞானஸ்நானம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 2 வசனம். எல்லாரும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்படியானால் சுவிசேஷத்தினுடைய அடுத்த நிலை என்னவென்றால் ஞானஸ்நானம். இன்றைக்கு துக்கமான ஒன்று, சுவிசேஷ பிரசங்கிக்கிற அநேக சுவிசேஷர்கள் ஞானஸ்நானத்தை போதிப்பதில்லை. நல்ல கவனித்து கேளுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிற அநேக சுவிசேஷங்கள் ஞானஸ்நானத்தை குறித்து போதிப்பதில்லை. அது என்னவோ, ஒருவேளை அவருடைய மார்க்கெட் குறைஞ்சிருமோ, இல்லாவிட்டால் என்ன காரணமோ தெரியவில்லை. நானும் பலரை பார்த்திருக்கிறேன். ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிற சுவிசேஷம் மிக குறைவு. ஒரு மெய்ப்பன் பேசுகிறார்,
ஒரு போதகர் பேசுகிறார், ஆனால் சுவிசேஷர்கள் பேசுகிறார்களா? கேள்விக்குறி. நான் சொல்ல வந்த வார்த்தை காட்ஸ் பியூட்டிஃபுல் ஆர்டர். நம்பர் 1 காஸ்பல், நம்பர் 2 பேப்டிசம், ஞான ஸ்நானம். இன்றைக்கு அநேகருக்கு அதை குறித்த சரியான விழிப்பில்லை. இன்னைக்கு திருமணத்திற்காக, கல்லறைக்காக, ஏதோ ஒன்றுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஞான ஸ்நானம் என்ற வார்த்தை பழைய மனிதனை அடக்கம் பண்ணுவது. எவன் ஒருவன் பாவத்தை வெறுக்கிறானோ அவனு ஞானஸ்நானம். பாவத்தை வெறுக்காத ஒருவனுக்கு ஞானஸ்நானம் அவசியம் இல்லை. என்னுடைய இரண்டாவது குறிப்பு the God's order. நம்பர் 1 gospel, நம்பர் 2 baptism. மூன்றாவது தேவனுடைய அந்த ஒழுங்கு முறையிலே அடுத்த ஒரு வார்த்தை வேதம் சொல்கிறது, தேவனுடைய பந்தி. இன்றைக்கு துக்கமான ஒரு காரியம் என்னவென்றால், ஞானஸ்நானம் எடுக்காமலேயே திருவிழா எடுக்கிற மக்கள் ஏராளம். இந்த மேல் நாடுகளிலே சிறு பிள்ளைகள் கூட எடுக்கிறார்கள். அது அவருடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வரலாம். இன்றைய திருச்சபைகளை கூட ஞானஸ்நானம் எடுக்காத அநேகர் திருந்து பங்கு பெறுகிறார்கள். கவனிங்கள், அது அற்பமானது அல்ல, அசட்டை பண்ணப்பட வேண்டியதும் அல்ல, அது மேன்மையானது. நீங்க அந்த வரிசையை பாருங்களேன். சுவிசேஷம், அடுத்து ஞானஸ்நானம், அடுத்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சற்று நீங்கள் யோசிக்க வேண்டும். சுவிசேஷத்துக்கு பிறகு ஞானஸ்நானம், ஞானஸ்நானத்துக்கு பிறகு கர்த்தருடைய பந்தி. அந்த வார்த்தை சொல்கிறது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். யாருக்கு தெரியுமா? வேதம் சொல்கிறது, அவர் அப்பத்தை எடுத்து, யாருக்கு என்றால் சீஷர்களுக்கு. ஆண்டவர் இதைத்தான் சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்த வசனம் சொல்கிறது, அதாவது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அந்த அடுத்த வார்த்தை, அவர் அப்பத்தை எடுத்து. அப்படியான திருவந்தி யாருக்கு தெரியுமா? those who took baptism, those who obeyed in baptism. ஞானஸ்நானம் மூழ்கி ஞானஸ்நானம் பெறாதவர்கள் திருவிருந்து எடுப்பதில் அர்த்தமே இல்லை. அன்பு ஊழியர்களே, உங்கள் திருச்சபையிலே அதை வலியுறுத்துங்கள். திருவிருந்து என்பது பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள். யாருக்கு ஞானஸ்நானம்? சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பினவர்கள். மனம் திரும்பினவருக்கு ஞானஸ்நானம், ஞானஸ்நானம் பெற்றவனுக்கு தான் திருவிருந்து. இதுதான் தேவனுடைய அந்த ஒழுங்குமுறை. இன்றைக்கு அன்பானவர்களே, பல காரியங்கள், அதாவது எப்படி சொல்றாங்க, அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரா, இவர் ஞானஸ்நானம் எடுத்தாரா, கல்லன் எடுத்தானா? அது தேவையில்லை. அவன் மரிக்கும் கல்லன், வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிற கல்லர்கள் வேண்டாம். தேவனுடைய அந்த ஒழுங்கு, மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், அடுத்து கர்த்தருடைய பந்தி. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய வரங்கள். இன்றைக்கு திருச்சபையின் இன்னொரு தோல்வி என்னவென்றால், ஒரு நிலையிலே நாம் அதை நிறுத்தி விடுகிறோம். ஒரு திருப்தி, சாட்சி கூட பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அவ்வளவுதான். அடுத்த ஒரு கட்டத்துக்கு மக்கள் போவதில்லை. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 1 கொரிந்தியர் 12:1, அடுத்த கட்டம் ஆவிக்குரிய வரங்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். கவனியங்கள், 1 கொரிந்தியர் 12:1, என் சகோதரரே, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், அடுத்த வார்த்தை ஆவிக்குரிய வரங்கள். அந்த 12ஆம் அதிகாரத்தில் நிறைய வரங்கள் போடுது. இன்னைக்கு அதுல மாற்று கருத்துக்கள் உண்டு. இன்றைக்கு வரங்கள் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. அதுல இன்னொரு காரியம் கொடுக்குது, வரங்களை பெற்ற ஒருவர் சபையை மதிப்பதில்லை, வரங்களை பெற்ற ஒருவர் சபைக்குள் இருக்க விரும்புவதில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். உங்கள் வரங்களும் உங்கள் கிருபைகளும் உங்கள் எல்லாமே சபைக்காக, சபைக்குள், சபையின் மூலமாக. திரும்ப சொல்கிறேன், it should be in the church, it should be for the church, it should be with the church. சபைக்குள், இரண்டாவது சபையின் மூலமாய், மூன்றாவது சபைக்காக. இன்னைக்கு வரங்களை பெற்ற அநேகர் சபைக்குள் தங்கி இருப்பதில்லை. ஏகப்பட்ட ப்ரோக்ராம், ஒன்னும் இல்லை, ஒரு பாட்டு பாடுறவர் நன்றாய் பாடுகிறார், அவருக்கு ஏகப்பட்ட டிமாண்ட். அவர் அங்க அழைக்கிறாங்க, இங்க அழைக்கிறாங்க, அங்க கூப்பிடுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. தவறு. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, தேவன் உனக்கு வரங்களை தந்தது,
உனக்கு கிருபைகளை தந்தது உங்கள் சபைக்காக. அந்த வார்த்தை என்ன படியுங்கள், சபையினுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக. எனவேதான் அதாவது தேவன் வரங்களை தந்தது உங்களை பிரபலப்படுத்த அல்ல, வரங்களை தந்தது உங்களை மேன்மைப்படுத்த அல்ல, வரங்களை தந்தது உங்களை உயர்த்த அல்ல, சபைக்காக, சபையின் மேன்மைக்காக, சபையின் வளர்ச்சிக்காக. எனவே உங்கள் திருச்சபையில் ஆராதனை இல்லாத போது மற்ற சபைகளுக்கு போங்கள், பயன்படுங்கள். முதலாவது உங்கள் சபைக்கு நீங்கள் பயன்படுங்கள். தேவன் நம்முடைய சபைக்காகத்தான் இதை தந்தார். நிறைய பேருக்கு இது புரியவில்லை. அந்த வார்த்தை, அந்த ஆர்டர், சுவிசேஷம், ஞானஸ்நானம், அடுத்து கர்த்தருடைய பந்தி, அடுத்து ஆவிக்குரிய வரங்கள். எனவேதான் பவுல் சொல்கிறார், இதை நீங்கள் அறியாதிருக்க. இன்றைக்கு ஆரம்ப சொன்னேன், there are some advantages and disadvantages. சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன. அதை பெற்றுக்கொண்ட உடனே இவர் நினைக்கிறார், என் போதோடு நான் பெரியவர். இல்லை, ஒரு வரம் இருக்கலாம், மாடுகிற வரம் இருக்கலாம், திருக்குற வரம், ஏதோ ஒரு வரம் இருக்கலாம். யூ ஆர் நாட் bigger than a pastor. உங்கள் போதரை விட நீங்கள் பெரிய ஆளை நினைக்க வேண்டாம். உங்களுக்கு தந்தது தேவன் தம்முடைய சபைக்காக, சபை வளர்ச்சிக்காக, பக்தி விருத்திக்காக, உங்கள் சுயநலத்திற்காக அல்ல, சுய லாபத்திற்காக அல்ல, சொந்த நேரங்களுக்காக அல்ல, ஃபார் த சர்ச். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப அடுத்த வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்த வார்த்தை வல்லமை. அங்கே 1 கொரிந்தியர் 13:1 அடுத்த வார்த்தை சொல்கிறது, மனுஷன் தூதர் பாஷைகளை பேசினாலும். அவனுடைய கருத்து என்னவென்றால், ஆங்கிலத்துல the power for the ministry, ஊழியத்துல ஒரு வல்லமை, ஊழியத்துல ஒரு அபிஷேகம். அந்த வார்த்தை பயன்படுறது, தூதர் பாஷைகளை பேசினாலும். அப்படினால் பேசு தவறல்ல. இந்த இணையருடைய கருத்து என்னவென்றால், அந்நிய பாஷை தான் ஆவிக்குரிய பரிசுத்தாவிக்கு அடையாளமா? அதுதான் அடையாளம். பாஷைகளை பேசினாலும், அல்லது எதிர்மறையான வார்த்தை வருகிறது, அன்பு இலக்கில் விட்டால் ஒன்றுமில்லை. சோ எனவே அநேகர் இந்த ஒன்றை வைத்து அந்த அந்நிய பாஷை மட்டுப்படுத்துகிறார்கள். இல்லை, அதனுடைய சரியான கருப்பு என்னவென்றால், the power in the ministry. அபிஷேகம் பெற்று நீங்கள் ஊழியத்திலே பயன்பட வேண்டும். ஏதோ ஒரு ஊழியத்தில் நீங்கள் பயன்படாவிட்டால் அந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மை ஒன்றுமில்லை. The reason for the gospel, go and spell. அந்த சுவிசேஷத்துக்கு உங்கள் அறிவிக்கப்பட்ட நோக்கமே நீங்கள் அடுத்தவர்களுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரங்களாய். மூன்றாவதாக 4 வரங்கள். 5வதாக ஊழியத்தில் இருக்கிற அன்பானவர்களே, தேவன் கொடுத்த கிருபைகள். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், தூதர் பாஷைகளை பேசினாலும். பேசக்கூடாது அர்த்தம் அல்ல, அது அவசியம். தூதர் பாஷைகளை பேசும்படியாய். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை the power for the ministry. ஊழியத்திற்காக தேவன் கொடுக்கிற ஒரு அபிஷேகம், சொந்த நலனுக்காக அல்ல. 6வது சொல்ல விரும்புகிறேன், கிஃப்ட்ஸ் இன் எக்ஸசைசிங். தேவன் கொடுத்த வரங்களை பயன்படுத்துங்கள். அந்த வார்த்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். 1 கொரிந்தியர் 14:31 கற்பதற்கு, தேறுவதற்கு, தேர்ச்சியடைய, அநேகருக்கு கற்றுக் கொடுக்க. அந்த வார்த்தை படிக்கிறேன், கற்பதற்கு, அடுத்து தேறுவதற்கு, அடுத்து ஒவ்வொருவருக்கும் தீர்க்கம் சொல்லுவதற்கு. இந்த திரையிலும் பாருங்கள், 1 கொரிந்தியர் 14:31 கற்றுக்கொள்ள, 2வது தேறுதல் அடைய, 3வது அன்பாளே நீங்கள் தீர்க்க சொல்ல. 3 வார்த்தைகளை கவனியுங்கள், கற்றுக்கொள்ள, தேறுதல் அடைய, அடுத்தவர்களுக்கு சொல்ல. உன்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், எக்ஸசைசிங் யுவர் கிஃப்ட்ஸ். உங்கள் வரங்களை அன்பானே அதுல தேருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள். நான் சொல்வது வரங்கள் மட்டுமல்ல, வார்த்தைகள், தேவனுடைய சத்தியங்கள். எது உங்களுக்கு தெரிகிறதோ அதை சொல்லுங்கள். ஷேர் வித் சம்ஒன். கற்றுக்கொள்ள, தேர்தல் அடைய, அதை சொல்ல. எனவே இந்த காரியத்தை மறந்து விடாதிருங்கள். கற்றுக்கொள்ளுங்கள்,
அதில் தேருங்கள், அடுத்தவளுக்கு சொல்லுங்கள். அதைத்தான் உலகத்துல சொல்லுகிறார்கள், யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம். அதனுடைய கருத்து, நீங்கள் ஒரு நாளும் எவ்ரிடே. என்ன இருக்குது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்ஸ் தே லேர்ன் தே திங்க் தட் இட் இஸ் ஃபினிஷ். இல்லை, கற்றுக்கொள்வதற்கு முடிவே இல்லை. அது முடிவே இல்லாதது. நேற்றும் கற்றுக்கொண்டோம், இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிறோம், நாளைக்கும் கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு தலைவன் என்பவன் கற்றுக்கொள்ளுகிறவன். A leader is a learner. கற்றுக்கொள்வதற்கு வயதே இல்லை. ஒரு நாள் பவுலுடையன் சொல்கிறார், எப்படியாகிலும் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அறியும்படிக்கு, ஆங்கிலத்தில் டு லேர்ன், டு கற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறேன். எனவேதான் ஆபோக் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுவார் என்று நான் கவனித்து கேட்பேன். ஒரு தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்லுவார், அவரை கண்டிக்கும் போது நான் என்ன சொல்லுவேன், கவனித்து கேட்பேன். இன்றைக்கு அந்த கவனித்து கேட்கிற அந்த நிலை அனைவருக்கு இல்லை. கற்றுக்கொள்ளுங்கள், அதில் தேருங்கள், அடுத்தவளுக்கு சொல்லுங்கள். அதனுடைய எளிமையான வார்த்தை, எக்ஸசைஸ் யுவர் கிஃப்ட்ஸ், எக்ஸசைஸ் யுவர் பொட்டன்ஷியல், எக்ஸசைஸ் யுவர் டேலண்ட்ஸ். இது வேண்டுமா இருக்கலாம், ஒரு பாடலா இருக்கலாம், ஒரு வசனமா இருக்கலாம், ஒரு வெளிப்பாடா இருக்கலாம். ஷேர் வித் சம்ஒன். அதை கற்றுக்கொள்ளுங்கள், அது தேருங்கள். அடைந்தாயிற்று அல்லது முற்றும் எண்ணுகிறது இல்லை. அடையும்படி ஆசையாய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுங்கள். வாழ்க்கையில கடைசி குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், சுவிசேஷனுடைய கடைசி சத்தியம் என்னவென்றால், அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், சகோதரரே 15:1, நிலைத்திருக்கும் வாழ்க்கை. This is the order of the gospel. நிலைத்திருங்கள். எதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அதில் நிலைத்திருங்கள். ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் புதிய புதிய விஷயங்கள் வரலாம், புதிய புதிய சத்தியங்கள் கேட்கப்படலாம். பட் abide what you learn. நீங்கள் அறிந்து சத்தியத்தில் நிலைத்திருங்கள். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சத்தியங்கள், புதிய புதிய காரியங்கள். டோன்ட், நீங்கள் அறிந்த சத்தியத்துல உண்மையா இருங்கள். நிறைய பேருக்கு என்ன, அதாவது அது எப்படி, இது எப்படி, இது எப்படி, அவசியம் இல்லை. எது உங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரோ அதுல நிலைத்திருங்கள். கடைசியாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், கிறிஸ்துவின் வருகை. அந்த அதிகாரம் முழுக்க முழுக்க எப்படி, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ள இருந்தால் மற்ற எல்லாரும் போல நாம் பரிதபிக்கப்படத்துக்குள்ளா இருப்போம். இந்த 15 கடைசி முழுக்க முழுக்க அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, the second coming, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. இதுதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை. அவர் வருவார். அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறது அவருடைய வருகை குறித்து. எனவே நாளில தேவனுடைய அந்த ரட்சிப்பினுடைய நிலைகள் இப்படி சொன்னாலும் புரியும். God's beautiful order. Number 1, சுவிசேஷம். Number 2, ஞானஸ்நானம். Number 3, திருவிருந்து. Number 4, அதை நீங்க 3 எடுத்துங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம். Number 5, வரங்கள், வல்லமை, ஆவிக்குரிய காரியங்கள். Number 6, அன்பானவர்களே, எக்ஸசைஸ் யுவர் கிஃப்ட்ஸ், அடுத்தவர்களுக்கு அதை சொல்லுங்கள். 7வது, நிலைத்திருங்கள். நிலைத்திருப்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் வருகைக்கு அநேகரை ஆயத்தமாக்குங்கள். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை தான் உங்கள் கரத்திலும் என் கரத்திலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி அவர் தந்த வார்த்தை, என்னை நம்பி அவர் தந்த சுவிசேஷம், என்னை நம்பி அவர் தந்த இந்த காரியங்கள். திரும்ப சொல்லுகிறேன், இது எல்லாருக்கும். இது இப்படி சொல்லணும், learn it, abide in it, love that, follow, watch. இந்த வார்த்தை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தை learn, கற்றுக்கொள்ளுங்கள். learn, மத்தேயு 11:28, learn, இன்னும் இன்னும் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமும் மனத்தாழ்மையும், learn from God. 2வது, abide, நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். 3வது, love,
இந்த வார்த்தை அன்பு கூறுங்கள், ஆண்டவரை அன்பு கூறுங்கள், உங்கள் திருச்சி அன்பு கூறுங்கள், உங்கள் ஊழியனை அன்பு கூறுங்கள். 5வது ஃபாலோ, பின்பற்றுங்கள். யோவான் 21:22 பின்பற்றுங்கள். நாட் ஓன்லி ஃபாலோ, அன்பானுள்ளே ஒரு நாளும் விழித்திருங்கள். வாட்ச். கேட்பது முக்கியம் அல்ல, ஏற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல. நான் சொன்னது போல லேர்ன், அபாய்ட், நிலைத்திருங்கள், அன்பு கூறுங்கள், பின்பற்றுங்கள், விழித்திருங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனென்றால் கோணலும் மாறுபாடுமான உலகத்துல குற்றமற்ற மக்களாய் வாழ அன்பானவர்களே ஒரு நாளும் அதில் வளருங்கள். அதைத்தான் ஆரம்பத்துல சொன்னேன். ஆரம்பத்துல 1 Corinthians 11:31 கற்றுக்கொள்ளுங்கள், தேருங்கள், அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள். சுவிசேஷத்துடைய மேன்மையை புரிந்து கொள்ளுங்கள். The beautiful order of the gospel. சுவிசேஷத்துடைய அந்த அழகான படிகள். முன்னேறுங்கள், அடுத்தவர்களை முன்னேற்றி செல்லுங்கள். தேவன் தாம் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, உங்களுடைய இரக்கங்களுக்காக, உங்களுடைய தயவுக்காக, உங்களுடைய காருண்யத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த மேன்மையான சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் படிகள், ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், ஆண்டவரே கர்த்தருடைய பந்தி, வரங்கள், வல்லமை, ஆண்டவரே போதிக்கும் கிருபை, எல்லாவற்றுக்கும் மேலாக நிலைத்திருப்பது, பின்பற்றுவது, அன்பு கூறுவது, உம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுவது, அனைவர் ஆயத்தப்படுத்துவது, இந்த கிருபை எங்களுக்கு தாரும். சுவிசேஷனுடைய மேன்மை என்று அறிந்து கொள்ள போருடைய சொன்னது போல அது அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, அறிவிக்கிற பெரிய வாய்ப்பை எங்களுக்கு தாரும். தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அது உங்கள் மேல், என் மேல் விழுந்த கடமை. அது ஒன்றே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ஆயத்தமாவோம், ஆண்டவரை சந்திப்போம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன்.
விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே, என் இருளெல்லாம் விளக்கினீரே, என் அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்க்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக் கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படி இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.